ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 1.3 ஓடைய செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். நம்ம வென் டயக்ராம்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லிட்டு நம்ம வென் டயக்ராமை வச்சு நம்ம பண்ணோம். ஆனால் இந்த சம்மில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவங்க நம்மளுக்கு செட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏ செட் பி செட்னு. இதை நீங்கள் ஒரு சர்க்கிளாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீங்கள் ஒரு சர்க்கிளாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு சர்க்கிள் தான் புரிஞ்சிச்சின்னு சொல்கிறவங்க சர்க்கிளை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம், பேஸ் பண்ணி சம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, ஏ யூனியன் பின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏ யூனியன் பியை தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பிலாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி தர கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏ யூனியன் பி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஏ செட்குள்ளே பாருங்கள், ஏ 2, 6, 10, 14 அண்ட் பி செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2, 5, 14, 16 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஏ யூனியன் பி எழுதிட்டு நம்ம 2 செட்டை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஏ செட் அப்படியே எழுதிக்கலாம். யூனியன் இங்கே யூனியன் இருக்கணும், இங்கே யூனியன் தான் போகணும். பி செட்டை அப்படியே எழுதிக்கலாம். யூனியன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம அந்த 2 செட்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுவோம். அப்போ பாருங்கள், 1 இருக்கா, இல்லை, நம்ம அப்போ 2 எழுதிக்கலாம். 3 இருக்கா இந்த செட்டில் எங்கேயாவது பாருங்கள், இல்லை. அப்போ 4 இருக்கா எங்கேயாவது, இல்லை. 6 இருக்குது இல்லையா, 5 இருக்குது. இங்கே பி செட்டில் 5 இருக்குது. 6 ஏ செட்டில் இருக்குது. 7 எங்கேயாவது செட்டில் இருக்கா, இல்லை. 8 பாருங்கள், 8ம் இல்லை. 9 இருக்கா, இல்லை. 10 இருக்குது. 10 இங்கே ஏ செட்டில் இருக்குது. 14 பாருங்கள், 14 ஏ செட்லேயும் இருக்குது அண்ட் பி செட்லேயும் இருக்குது. 16 இங்கே எங்கேயாவது இருக்கா, 16 இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஏ யூனியன் பி செட்டில் என்ன கிடச்சிருக்கு, 2, 5, 6, 10, 14, 16. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன, 2த்துல இருக்க காமன் எலிமெண்ட்ஸை தான் நம்ம எழுதுகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 2 செட்டு எழுதிக்கோங்க, நடுவில் இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டுருங்க. இப்போ காமனாக இருக்கிறத பார்க்கலாம். இங்கே 2 இருக்குது, இங்கே பி செட்டில் 2 இருக்கா, இங்கேயும் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு 2 இருக்குது, அப்போ நம்ம 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 இருக்குது, இங்கே 6 2, 5, 14, 16 தான் இருக்குது. 10 இருக்குங்க, 2, 5, 14, 16 தான் இருக்குது. இங்கே நெக்ஸ்ட்டு 14 இருக்குது, இங்கே 2, 5, 14. எஸ், இங்கேயும் 14 இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இங்கே 2, 14. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது, 2, 14. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பின்னு என்ன, 2 செட்டையும் எழுதிக்கணும். ஏ செட்டில் என்ன, 2, 6, 10, 14 மைனஸ் பண்ண போகிறோம்ல, அந்த நடுவில் நம்ம மைனஸ் சிம்பிள் வச்சுருக்கோம். பி செட்டு 2, 5, 14, 16. இப்போ மைனஸ்னால் என்ன, நம்ம 2 செட்லேயும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிட்டு வந்தால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், காமன் எலமெண்ட்ஸை பார்த்துக்கணும் இல்லையா. காமன் எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எதுன்னு நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பார்த்து நம்ம க்ராஸ் பண்ணி வச்சுக்கணும். வேணாம், இப்போ இங்கே 14 இருக்குது, இங்கேயும் 14 இருக்கா. அப்போ இந்த 14ன்றது பிக்கு சொந்தமாயிடும், அதேமாதிரி 2ன்றதும் பிக்கு சொந்தமாயிடும். அந்த அடிச்சுட்டு மிச்சம் இருக்க நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஏ செட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வாங்க, 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, பி செட்டில் 2 இருக்குது. அப்போ நம்ம 2 எழுதிக்கலாம். இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்கா, 5, 14, 16 இருக்குது. இங்கே 10 இருக்குது, 5, 14, 16. நம்ம 2 ஆல்ரெடி நம்மளுக்கு அடிச்சிட்டோம் இல்லையா. 14 இருக்குது, 2, 5, 14க்கு அப்புறம் நம்மளுக்கு 14 இருக்குது. இப்போ இந்த 2 14 ஆச்சு, பியோட செட் ஆகிடுச்சுங்க. அவங்க பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு இப்போ ஏயோட ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்க, 6, 10. அப்போ ஏ மைனஸ் பி என்ன, 6, 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஏ செட்டு எழுதிக்கிறோம், பி செட்டு தான் எழுதணும். ஓகேவா, வேணா பி கூட ஏ மைனஸ் பண்ணோம்ல, அதனால ஃபஸ்ட்டு பி செட் என்ன, 2, 5, 14, 16 மைனஸ் ஏ செட் என்ன, 2, 6, 10, 14. இப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 14 இருக்குது, இங்கே 14 இருக்குது. இப்போ பியோ டிஃப்ரென்ஸ் யார், 5, 16. ஓகே, இப்போ உங்களுக்கு இதோட ஃபஸ்ட்டு சம் முடிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இப்போ வேர்ட்ஸாக, அதாவது ஆல்ஃபபெட்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஏ செட்டில் என்ன இருக்குது, ஏ, பி, சி, இ, யூ. அண்ட் பி செட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள்,
ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. இப்போ நம்மளுக்கு 2 செட் கொடுத்துட்டாங்களா, நம்மளுக்கு அதே கொஸ்டின்ஸ்னால் நம்ம ஏ யூனியன் பி ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் என்ன ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பின்னா ஏ செட் அப்படியே எழுதிக்கோங்க, யூனியன் பி செட்டு. இதை வந்து நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அசெண்டிங் ஆர்டர் எழுதிங்கன்னா என்ன வரும், ஏ கமா பி கமா சி கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. இது இப்போ இந்த ஏ யூனியன் பி முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன் நம்ம காமனாக இன்டர்செக்ஷன் பண்ணி எல்லாம் அடிப்போம்ல, அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஏ செட் எழுதணும், நெக்ஸ்ட் அப்படியே பி செட் எழுதணும். இங்கே ஏ இருக்குது, இப்போ ஏ செட்டில் இங்கே ஏ இருக்குது, இங்கே பி செட்டில் இருக்கா, எஸ் இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குது, இங்கே ஃபஸ்ட்லேயே ஏ இருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு ஆன்சர் ஏ. இங்கே பி இருக்குது, பி செட்டில் இருக்கா, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து பி இல்லை இல்லையா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி. சி இங்கே இருக்கா, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ. சியும் இல்லை, ஆனால் இ இருக்குது, ஏ பக்கத்துலேயே இ இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு இ இருக்குது. யூ பாருங்கள், ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ, நம்மளுக்கு லாஸ்ட்டாக யூ இருக்குது இல்லையா. அப்போ நம்மளுக்கு ஏ செக்ஷன் பியோடைய செட்டு ஆன்சர் என்ன, ஏ கமா இ கமா யூ. நெக்ஸ்ட் என்னது ஏ மைனஸ் பி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ மைனஸ் பின்னா இங்கே எந்த லெட்ரு ஃபஸ்ட்டு இருக்கோ அந்த லெட்டருடைய செட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும், ஓகேவா. ஏ மைனஸ் பி இருக்குது, ஃபஸ்ட்டு ஏ செட், நெக்ஸ்ட்டு பி செட், நோட்டில் மைனஸ் சிம்பிள். இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அடிச்சிடுவோம். நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், ஏ இ யூ தான் காமனாக இருக்குது. இப்போ ஏவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் இருக்காங்கன்னா பேலன்ஸ் பி சி தான் இருக்காங்க. அப்போ என்னது பி கமா சி. நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம், பி செட் எழுதணும். என்னது ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ மைனஸ் ஏ செட் ஏ கமா பி கமா சி கமா இ கமா யூ. நம்ம அடிச்சோன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏ இ யூ வந்து நம்மளுக்கு அவங்க ஏவோடைய ஃப்ரெண்ட்ஸாக போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு பிக்கு யார் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, 2 பேர் தான். அது என்னது ஐ கமா ஓ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தேர்ட் சம் வந்து நம்மளை இதை சால்வ் ஃபஸ்ட் நம்மளை இதை வந்து எழுத சொல்லியிருக்காங்க, அதை கொஸ்டினே சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் பிலாங்ஸ் நேச்சுரல். என்ன நேச்சுரல், எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10. எக்ஸுன்றது ஏதோ ஒரு நம்பர், லெஸ் தென் ஈக்குவல் நம்ம 10 வரைக்கும் எழுதலாம். அண்ட் பி செட்டில் பாருங்கள், எக்ஸ் சச் தட் பிலாங்ஸ் ஹோல் நம்பர், டபிள்யூனா இது ஹோல் நம்பர், எக்ஸ் லெஸ் தென் 6, லெஸ் தென் ஈக்குவல் டு இல்லை, நம்ம 6 தான் எழுதணும். நேச்சுரல் இங்கே என்ன இன்டிஜர் வந்தால் நம்ம இசட் வந்தால் இன்டிஜர் அர்த்தமா, ஓகேவா. இசட் இன்டிஜர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறுனா நம்பர் எழுதிக்கலாம். என்னன்னா என்ன நேச்சுரல் நம்பர், ஸ்டார்டிங் லெட்டர் 1 அண்ட் ஹோல் நம்பர் என்ன 0 தரேன். அப்போ நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டு நீங்கள் எக்ஸ்ன்னு இருக்கல, இதை வந்து நீங்கள் நேச்சுரல் இது எடுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, நெக்ஸ்ட் 10. நெக்ஸ்ட் பாருங்கள் பி பாருங்கள், டபிள்யூனா என்ன ஹோல் நம்பர், டபிள்யூனா ஹோல் நம்பர். அந்த ஹோல் நம்பர் என்னது 0, 0, 1, 2, 3, 4, 5. வேணால் நம்மள 6 எழுத சொல்லியிருக்காங்களா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 5 தான் வரும். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கிடச்சாச்சு நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி பார்க்கலாம். ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு என்ன, நம்ம வந்து ஏ செட் அப்படியே எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பி செட் யூனியன் பண்ணோன்னா எப்படி சின்ன நம்பர் பெரிய, அதாவது 0லேருந்து 10 வரைக்கும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ ஏ யூனியன் பி முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் அப்படியே ஏ செட்டு எழுதிக்கணும், இன்டர்செக்ஷன் பி செட்டு எழுதிக்கணும். இங்கே எது காமனாக இருக்குது, இங்கே வந்து 0லேருந்து 5 வரைக்கும் தான். அப்போ நம்மளுக்கு இங்கே 1, 2, 3, 4, 5 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 0 தவிர்த்து எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு அடித்த நம்பர் தான் எழுதணும் இன்டர்செக்ஷன்னா. அப்போ 1, 2, 3, 4, 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ மைனஸ் பி. ஏ செட் எழுதிக்கோங்க, மைனஸ் பி செட் எழுதிக்கோங்க. இங்கே 5, இங்கே 5 பேர் வந்து பி கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் 5 பேர் தான் வந்து ஏக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. அவங்க யார், 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி மைனஸ் ஏ. ஃபஸ்ட்டு பி செட் எழுதிக்கோங்க, மைனஸ் ஏ செட் எழுதிக்கோங்க. பி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் 6 பேர் இருக்காங்க மொத்தம். 5 பேர் வந்து ஏ கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் ஒரே ஒருத்தர் தான், என்னது 0. நம்மளுக்கு பி மைனஸ் ஏ ஆன்சர் என்னதுன்னா 0. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமெட்டிக்ஸ். அதாவது நம்மளை இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்கிறாங்க.
அவங்க வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துட்டு நம்மள பில்டப் ஃபார்ம். ஓகேவா? பில்டர் ஃபார்ம்னா நம்ம இது எழுதுவோம். பில்டர் ஃபார்ம்னா ரோஸ்டர் ஃபார்ம். B is equal to set of all letters in the word geometry. ரோஸ்டர் ஃபார்மில் தான் எழுதணும். ஓகேவா? A is equal to மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், ரோஸ்டர் ஃபார்ம்னா எழுதுன எலமெண்ட்டு நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாட்டோம். அதே தான் இங்கே ஃபர்ஸ்ட் M, A, T, H, நம்ம இவனு இதில் E, I எழுதிட்டோமா? இல்லை. நம்ம M ஆல்ரெடி எழுதிட்டோம், A ஆல்ரெடி எழுதிட்டோம், T ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம I எழுதுல, அப்போ I எழுதிக்கலாம். C எழுதிட்டோமா? இல்லை, C எழுதிக்கலாம். S எழுதிட்டோமா? இல்லை, S எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு B பாருங்கள், ஜாமெட்ரி. B is equal to என்னது? G எழுதிட்டோமா? G நம்ம ஸ்டார்டிங் அத்தை எழுதுகிறோம். G நம்ம ஒன்றும் E எழுதல, G தான் எழுதுகிறோம். O எழுதிட்டோமா? இல்லை, O எழுதிக்கலாம். M எழுதிட்டோமா? இல்லை, M எழுதிக்கலாம். T எழுதிட்டோமா? E நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம் இல்லையா, அதனால் நம்ம T எழுதிக்கலாம். இன்னொரு E நம்ம ஆல்ரெடி இங்கேயே எழுதிட்டோம். R எழுதிட்டோமா? இல்லை, அப்போ நம்ம R எழுதிக்கலாம். Y எழுதிட்டோமா? இல்லை, அப்போ நம்ம Y எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? A செட்டில் A is equal to M, A, T, H, E, I, C, S. நெக்ஸ்ட்டு B செட்டில் பாருங்கள், G, E, O, M, T, R, Y. இப்போ நம்மளுக்கு 2 செட்டும் கிடச்சிச்சா? இப்போ பாருங்கள், நம்ம சம் கொடுப்பலாம். ஃபஸ்ட்டு A யூனியன் B. A யூனியன் Bனா என்ன? 2 செட்டையும் எழுதிக்கணும், யூனியன் பண்ணணும். அப்போ நம்ம யூனியன் பண்ணனா A, C, E, G, I, M, O, R, S, T. நெக்ஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B. நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 2 செட்டையும் எழுதிக்கணும், இன்னொரு இன்டர்செக்ஷன். இங்கே நம்மளுக்கு M இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டில் நமக்கு M இருக்குது. GEOMS நம்மளுக்கு இங்கேயும் M இருக்கா, அப்போ நம்ம M எழுதிக்கலாம். இங்கே A இருக்குது, இங்கே A இருக்கா? இல்லை. T இருக்குது, இங்கே T இருக்கா? இங்கே இருக்குது. H இருக்கா? இங்கே H இல்லை. E இருக்கா? G பக்கத்தில் E இருக்கா, அப்போ நம்ம E எழுதிக்கலாம். I இருக்கா? இங்கே எங்கேயாவது? இல்லை. C இருக்கா? இல்லை. S இருக்கா? இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது நம்ம MTன்னு எழுதுவோம், அசெண்டிங் ஆர்டர் எழுதுவோம். அப்போ என்ன வரும்? EMT. நெக்ஸ்ட்டு பாருங்கள், A minus B. A minus Bனா என்ன? ஃபஸ்ட்டு A செட் அப்படியே எழுதிக்கோங்க. M, A, T, H, E, I, C, S மைனஸ் என்னது? B செட்டு G, E, O, M, T, R, Y. ஓகேவா? இப்போ இதில் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு M, T, E வந்து நம்மளுக்கு மைனஸ் ஆகிடும். பேலன்ஸுக்குன்னா என்ன? A, H, I, C, S. இவங்கள யார்? A உடைய ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு B செட் பாருங்கள், G, E, O, M, T, R, Y மைனஸ் A செட்டு M, A, T, H, E, I, C, S. இங்கே நம்மளுக்கு என்னது? E கேன்சல் ஆகிடும், M கேன்சல் ஆகிடும், அண்ட் T கேன்சல் ஆகிடும். மிச்ச பேர் யாரெல்லாம் இவங்க B உடைய ஃப்ரெண்ட்ஸு? G, O, R, Y. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். இஃப் U is equal to நம்மளுக்கு U இன்னும் செட் கொடுத்துருக்காங்க. A, B, C, D, E, F, G, H. நெக்ஸ்ட் B செட்டில் பாருங்கள், B, D, F, H அண்ட் B செட்டு A, D, E, H. நம்மளுக்கு இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பண்ணோம், 2 செட்ஸை வச்சு தான் நம்ம பார்த்துருந்தோம். அது நம்ம என்ன பண்ணோம், வென் டயக்ராமை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னா, அந்த யூனியன்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இங்கே பாருங்கள் A யூனியன் Bன்லாம் இருக்குல்ல, அந்த யூனியன்லாம் பார்த்துருப்போம்ல. அந்த யூனியன் வந்து நம்மளுக்கு இங்கே செட்டாக கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அதே மாதிரி தான், அதே மெத்தட் தான், ஆனால் நம்ம கொஞ்சம் இதே வித்தியாசமாக போடுவோம். யூனியன் எக்ஸ்ட்ரான்னு ஒரு செட் வந்திருக்குனால. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் த ஃபாலோயிங் செட்ஸு. A complement B complement, A complement union B complement, A complement intersection B complement, A union B all the complement, A intersection B all the complement. 7th, A complement all the power complement and B complement all the power complement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே A காம்ப்ளிமெண்ட்டு நம்ம 2 செட்டில் ஏவை தவிர்த்து மிச்சிருக்க எல்லாத்தையும் எழுதணும்னு நினைப்போம்ல. நம்ம இங்கே ஏவை இங்கே A செட்டு வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம 2த்தையும் எழுதக்கூடாது. இங்கே A காம்ப்ளிமெண்ட்னா, இப்போ இங்கே A காம்ப்ளிமெண்ட் இருக்குல்ல, A காம்ப்ளிமெண்ட்டுடைய ஃபார்முலா என்னென்னா U மைனஸ் A. நம்ம யூனியனையும் அந்த A காம்ப்ளிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணோம்.
ஒன்றே இல்லை, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த ஏ இருக்கல, ஆனால் நீங்கள் ஏ கூட மைனஸ் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் வந்து ஏ கூட ஏ மைனஸ் யூ அப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. யூனியன் மைனஸ் ஏ அப்படி தான் பண்ணுவீங்க. ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு யூனியன் ஒரு செட் எழுதிக்கோங்க. என்னது? ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் மைனஸ் என்னது? ஏ செட்டு. என்னது? பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். ஏன் உங்களுக்கு வந்து நான் இங்கே வந்து நம்ம யூ மைனஸ் ஏ பண்ணுறோன்னா, இங்கே ஏ காம்ப்ளிமெண்ட் வரும்போது நம்மளுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் இதோடைய ஆன்சர் கிடைக்கும்ல, அதை வச்சு தான் நம்ம இந்த சம்ஸ்லாம் போடுவோம். ஓகேவா? ஏ காம்ப்ளிமெண்ட்லாம் வரும்போது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், யூ மைனஸ் ஏ. இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்கா? பிடிஎஃப்ஹெச் தான் இருக்குது. இங்கே பி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம பி வச்சுருக்கலாம். இங்கேயும் பி இருக்குது, டி இருக்குது, எஃப் ஹெச் வேணால் நம்மளுக்கு இங்கே ஹெச் வரைக்கும் இருக்கு இல்லையா? நம்ம வந்து அப்படி எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு யூ மைனஸ் ஏன்னா அடிக்காத நம்பர் தான் எழுதணும். அப்போ ஏ கமா சி கமா இ கமா ஜி, ஏசிஇஜி, ஏ கமா சி கமா இ கமா ஜி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னது? பி காம்ப்ளிமெண்ட். இது நம்மளுக்கு என்னது? ஏ காம்ப்ளிமெண்ட் கிடச்சிச்சு. பி காம்ப்ளிமெண்ட் என்னது? யூ மைனஸ் பி. யூனியன் கூட பி செட்டை மைனஸ் பண்ண போகிறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? யூனியன் ஒரு செட்டை அடிப்போம். ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் மைனஸ் பி செட் ஏடிஇஹெச். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுவோம். ஏடிஹெச் நம்ம அப்படியே டேட்டா மைனஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே ஹெச், இங்கே இ, இங்கே ஹெச். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? பி கமா சி கமா எஃப் கமா ஜி. என்னது? பி கமா சி கமா எஃப் கமா ஜி. இது நம்மளுக்கு என்னது? பி காம்ப்ளிமெண்ட் இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். என்னது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் என்ன கிடச்சிச்சு? ஏசிஇஜி கிடச்சிச்சு இல்லையா? யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எழுத போகிறோம். இங்கே ஏன் நம்ம வந்து யூ மைனஸ் ஏ அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து நம்மள ஆக்சுவலாக போகிற மாதிரி நம்ம ஈஸியாக போய்க்கலாம். ஓகேவா? யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன? பி கமா சி கமா எஃப் கமா ஜி. யூனியன் என்ன? நம்ம ரெண்டு பேரும் அசெண்டிங் ஆர்டர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டருக்கு எழுதுவோம். இப்போ பாருங்கள், என்னது? ஏ கமா பி கமா சி கமா டி இருக்கா? இல்லை, நம்மளுக்கு இங்கே இ இருக்கு இல்லையா? பி எழுதிக்கலாம். ஏ கமா பி கமா சி கமா டி இல்லை, இ எழுதிக்கலாம். எஃப்ஜி. ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா, ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கணும். என்னது? ஏ கமா சி கமா இ கமா ஜி இன்டர்செக்ஷன் பி கமா சி கமா எஃப் கமா ஜி. பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்கா? இல்லை, சி இருக்கு இல்லையா? இங்கே இந்த செட்லேயும் சி இருக்குது. இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்கா? இல்லை, ஜி இருக்குது, இங்கேயும் ஜி இருக்குது. நம்ம இன்டர்செக்ஷன் என்ன அடித்து நம்ம தேடணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இங்கே சி கமா ஜி. நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஏ யூனியன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்காங்க இல்லையா? ஏ யூனியன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆல் த காம்ப்ளிமெண்ட்னு வந்திருக்கு இல்லையா? இது ரெண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்னால நீங்கள் யூ மைனஸ் யூனியன் இதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு யூ மைனஸ் ஏ யூனியன் பி ப்ராக்கெட் இருக்குது ஏ யூனியன் பின்னு எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா ஏ யூனியன் பி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ செட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு வேணா அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்னால் நம்ம வந்து அந்த மாதிரி ஏ காம்ப்ளிமெண்ட் எழுதிக்கலாம். ஏ யூனியன் பினால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஏவை தான் நம்ம எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இங்கே ஏல பாருங்கள், என்னது? பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். என்னது இது? ஏ செட்டில். அப்போ என்ன நம்மளுக்கு இங்கே பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் யூனியன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா யூனியன் பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஏன்னா ஏ யூனியன் பின்னு நான் உங்களுக்கு தரணுக்காக வேணால் நான் இங்கே எழுதிக்கிறேன் ஏ யூனியன் பி. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பி செட் பார்க்கலாம். பி செட் ஏ கமா டி கமா இ கமா ஹெச். பி செட் என்னது, ஏ கமா டி கமா இ கமா ஹெச், ஏ கமா டி கமா இ கமா ஹெச். இது யூனியன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனியன் எழுத போகிறோம். யூனியன் என்ன வரும், ஃபஸ்ட்டு ஏ கமா டி கமா பி இருக்கா, பி இருக்கு. இங்கே சி இருக்கா, சி இல்லை, ஆனால் டி எழுதிருக்கலாம். இ இருக்கா, இ இருக்குது. எஃப் இருக்கா, எஃப் இருக்கு. ஜி இல்லை அண்ட் ஹெச் இருக்குது. நம்மளுக்கு ஹெச் தவிர வேறு என்ன கொடுத்துருக்காங்களா, இல்லை. இது நம்மளுக்கு என்ன, ஏ யூனியன் பி. இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஏ யூனியன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட். ஓகேவா, நம்ம இப்போ ஏ யூனியன் பி பண்ணோம்ல, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூனியன் எழுத போகிறோம். யூனியன் என்ன, ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் மைனஸ் நம்மளுக்கு ஏ யூனியன் பி கிடச்சிச்சில்ல, இந்த ஏ யூனியன் பி உடைய ஆன்சர் தான் இப்போ நம்ம எழுத போகிறோம். என்ன கிடச்சி நம்மளுக்கு, ஏ கமா பி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஹெச் 8 நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏபி டிஇஎஃப்ஹெச் நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஏபிடிஇஎஃப்ஹெச் மைனஸ் பண்ணிட்டோமா, ஏபிடிஇஎஃப்ஹெச் இங்கேயும் அர்த்தம் பண்ணியிருக்கோம். இது மைனஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், கிடச்ச ஆன்சர் தான் இப்போ நம்ம எழுதுவோம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, சி கமா ஜி. என்ன கிடச்சிச்சு, சி கமா ஜி நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட் இல்லையா. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன, இதுவும் இதே மாதிரி தான் யூ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கணும். நீங்கள் ஏன் இங்கே யூ வந்துச்சு நான் உங்களுக்கு ஏதோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஏ காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், யூ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது யூ மைனஸ் ஏன்ற ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே காம்ப்ளிமெண்ட் அப்படி ஓல் த காம்ப்ளிமெண்ட் வரும்போது நம்ம யூ வச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம யூனியன் சேம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிச்சுல, ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு வெறும் ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு. ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் யூனியனாக எடுத்துக்கோங்க. யூ மைனஸ் ஏன்னு பண்ணிட்டு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டை மறந்துட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ யூனியன் பியை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படி டேரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் யூ மைனஸ் ஏ யூனியன் பி ஃபஸ்ட் நீங்கள் ஏ யூனியன் பியை வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறமா வந்து ஏ யூனியன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட்டை வந்து நீங்கள் யூனியன் எழுதி மைனஸ் பண்ணிக்கணும். அதாவது உங்களுக்கு ஏ யூனியன் பி ஆன்சர் கிடச்சிருக்கோம்ல, அதை வச்சு பாருங்கள். ஏ இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் இதுக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தெரிஞ்சுக்காக ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதுகிறேன். நம்மளுக்கு ஏ செட் என்ன, பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் இன்டர்செக்ஷன். இங்கே யூனியன் இருக்கும்போது நம்ம யூனியன் பண்ணோம், இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கும்போது நம்ம இன்டர்செக்ஷன் தான் பண்ணோம். ஓகேவா, அண்ட் பி செட் என்ன, ஏ கமா டி கமா இ கமா ஹெச். இப்போ வாங்க இது வந்து இன்டர்செக்ஷன் பண்ணலாம். இங்கே பி இருக்குது, இங்கே டி இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே பி இல்லை, ஹெஃப் இல்லை அண்ட் ஹெச் இருக்கு இல்லையா, நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சிங்க, டி கமா ஹெச். ஏன்னா நீங்கள் அடிச்சு நம்பர் தான் இப்போ எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஆல் த காம்ப்ளிமெண்ட் போட்டு யூனியன் என்ன, ஏ கமா பி கமா சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹெச் மைனஸ் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிச்சின்னா டி கமா ஹெச். டி கமா ஹெச் நம்ம மைனஸ் பண்ணிட்டோமா, மைனஸ் பண்ண இப்போ நீங்கள் அடிச்சு இன்டர்செக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கூடாது, அடிச்சு நம்பரே எழுதக்கூடாது. மைனஸ்னால இங்கே மைனஸ் பண்ணணும்ல, நம்ம இங்கே என்ன வருதோ நம்ம அதை மட்டும் வச்சு தனியாக எழுதிக்கலாம். மைனஸ்னு வரும்போது நம்ம அடிச்சு நம்பர் தவிர்த்து தான் எழுதணும். ஓகேவா, அப்போ என்னது, ஏ கமா பி கமா சி கமா இ கமா எஃப் கமா ஜி. நெக்ஸ்ட் என்னது, ஏ காம்ப்ளிமெண்ட் ஆல் த காம்ப்ளிமெண்ட். நீங்கள் காம்ப்ளிமெண்ட் என்ன ஆகிடும், உங்களுக்கு மைனஸ் ஆகிடும் இல்லையா. காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு நீங்கள் வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு ஏ இருக்குல்ல, உங்களுக்கு ஏ என்ன இருந்துச்சு, பி கமா டி கமா எஃப் கமா ஹெச் இருந்துச்சுல, அதை தான் நீங்கள் அப்படியே எழுதுவீங்க இங்கே. அப்போ உங்களுக்கு இது வந்து ஏவாயிடும். உங்களுக்கு ஏ செட்டு என்ன கிடச்சிச்சோ நீங்கள் அப்படி எழுதிக்கலாம்.
பி கமா டி கமா எஃப் கமா ஹெச். நீங்கள் இதுக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டுலாம் ஒன்றும் எழுத தேவையில்ல. நெக்ஸ்ட் என்னென்னா உங்களுக்கு பி அதேமாதிரி தான் பிக்கும் உங்களுக்கு ஆன்சர் கேன்சல் ஆகிடும். பி காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு பியில் என்ன இது ஏ கமா டி கமா இ கமா ஹெச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே சம் தான் உங்களுக்கு வரும். இதே சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லெட்டர் அதை இது நம்பரால் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.